ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸோட எபிசோட் நம்பர் 11. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பெரிய மாஸ்டர் இருப்பாங்கல்ல, மாஸ்டர் ஷீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தான் இருக்கும். இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரே பிளட்ல என்ன சேர்ந்தவங்கள குழந்தைங்களா பார்த்து கடத்தியிருக்காங்க. இது எல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவான் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். ஸோ ஒருத்தங்களை பேஸ் பண்ணி தான் இத்தனை பேரை உருவாக்கி அவங்க கடத்துறாங்க. இது எல்லாத்துக்குமே பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ நான் இப்போ யுவான் மூஞ்சில தானே இருக்கேன், அப்போ நான் வந்துட்டு யுவான் மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு நிறையா சொதப்புனாதான் நம்ம யுவானோட அப்பா வெளியில் வருவாங்க. இது மூலமாக நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி யுவான் கிட்டே போவாங்க. அப்போ யுவான் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே நொந்து ரொம்ப நோக மாதிரி இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, என்னதான் நான் எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி பொண்ணுங்க அது இதுன்னு இருந்தாலுமே என் வாழ்க்கை இது கிடையாது, நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், என்னால் வாழவும் முடியலை சாகவும் முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கேருந்து கிளம்புவாங்க. அடுத்த நாள் நம்ம டிங்யானும் ஹீரோயினும் ரூலிங்கும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டுருப்பாங்க. அப்போ யாரோ பின்னாடி இருந்து அவங்கள கண்காணிக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம ரூலிங்கோட அசிஸ்டண்ட் வந்துட்டு நம்ம ரூலிங்கை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம். இது தெரிஞ்ச ரூலிங் வந்துட்டு நம்ம டிங்யான் கிட்ட சொல்லாமலே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம டிங்யானுக்கும் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா நம்ம கெட்ட மாஸ்டர் இருக்காங்களே ஷீ, அவங்களோட பையன் வந்துட்டு இவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உடனே கடகடை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து நவுந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த பையனும் வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அவங்கள பெட்டாக மாற்றி காப்பாற்றிடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்பாங்க, டிங்யான் கிட்ட, ஏன் தனியாக போன, நீ தனியாக மட்டும்தான் போனியா, யார் கூட போன, யாராவது வந்துட்டு நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணோன்னே நம்ம டிங்யான் வந்து பொய் சொல்கிறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். செம அப்செட் ஆயிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். உடனே உனக்கு வந்துட்டு மேஜிக்கல் பவர் வந்துட்டு கொடுத்துட்டு நீ வந்துட்டு இதுக்கு மேலே உண்மை மட்டும்தான் பேசணும், இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் யுவானோட பிளேஸில் இருந்து அவங்களோட ஒய்ஃப் நிறையா பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நீங்கள் கிளம்பி உங்கள் இடத்துக்கு போங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ எடுத்துகிட்டு போங்க, உங்கள் குழந்தைய மீட் எடுக்கிறதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக வந்துட்டு தேங்க்யூலாம் சொல்லிட்டு போவாங்க. அங்கே இருக்க சர்வன்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பேங்க்கெல்லாம் போயிட்டு எவ்வளோ காசு இருக்கோ எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் யார் யாருக்கு என்னென்ன காசு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படிலாம் பண்ணுறதுனால அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்க அப்பா வருவாங்க, அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மையை பேசுகிறதுனால நிறையா வந்துட்டு காமெடியாக தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பார்த்து சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஒரு பொண்ணு எனக்கு போகிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட சொல்லும்போது, இல்லை கிராண்ட் மாஸ்டர் கூட நான் தான் ராத்திரி தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடியாக சொல்லிடுவாங்க. இதை பார்க்கும்போது கிராண்ட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே வந்துட்டு இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்ல வரும்போது அப்படியே கிராண்ட் மாஸ்டர் மேஜிக்கல் ஸ்பில்லால் வந்துட்டு அவங்க வாயெல்லாம் மூட வச்சிருவாங்க. இங்கே பாருங்க கிராண்ட் மாஸ்டர், நான் உண்மையை பேசி நம்மளுக்கே அது வந்துட்டு பிரச்சனை ஆயிரும், என்கிட்ட இருந்து இந்த பவரை எடுத்துருங்களேன் அப்படின்னா, இல்லை உனக்கு பனிஷ்மெண்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டரும் போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ரூலிங் அவங்க அசிஸ்டண்ட்டை வந்துட்டு மேஜிக்கல் ஸ்பில்லால் கட்டி போட்டுட்டு, ஏன் இங்கே வந்த அப்படின்னா, நம்ம அந்த ஹீரோயினை கொன்னுட்டு அவளோட பவரை வச்சு நம்மளோட அந்த பேரியரை ஓப்பன் பண்ணிடலாம்ல, அதுதானே ஈஸியான வழி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரோட ட்ரஸ்ட்டை வந்துட்டு பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், நீ வந்து சொதப்பிடாத, கிராண்ட் மாஸ்டர் கொள்வது தான் கரெக்டான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூலிங் சொல்லுவாங்க. நம்ம ரூலிங் மேலே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதனால் வெளியில் வரும்போது நம்ம ரூலிங்கை பார்த்து, நீ தான் வந்துட்டு இங்கே ஹீரோயின் இருக்கிறத சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ட்ரூத் ஸ்பில்லை யூஸ் பண்ணியே கேட்பாங்க. ஆனாலுமே அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும், இல்லை நான் சொல்லலை, அப்பயே இங்கே வந்து அப்படின்னா, இல்லை எனக்கு ஹீரோயின் மேலே ஒரு கன்சர்ன் இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்த அப்படின்னா இப்போவே இந்த நிமிஷமே உனக்கு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மேஜிக்கல் ட்ரூத் ஸ்பில்லேருந்து வெளியில் வரணும்னு ஆசை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காதில் ஒரு பஞ்சை வச்சுக்கிட்டு, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எனக்கு கேட்காதே, நான் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் மாட்ட மாட்டேனே, யார் மனசையும் ஹர்ட் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக திரிவாங்க. அப்போ கிராண்ட் மாஸ்டர் பின்னாடி ஒரு குளம் இருக்குது, அதில் விழுந்துட்டு தொலைச்சிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறத கூட கேட்காம திருப்பி அங்கேயே விழப்போவாங்களா. அப்போ கிராண்ட் மாஸ்டர் கரெக்டாக பிடிச்சிடுவாங்க. நீங்கள் ஏன் இதை முன்னாடியே சொல்லலை அப்படின்னா, லூஸு நான் முன்னாடியே சொன்னேன், உனக்கு தான் கேட்கல பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிளம்பிடுவாங்க.
நம்ம கிராண்ட் மாஸ்டர் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மிரர் தென்படும். அந்த மிரர் என்னென்னா, இப்போ யாராவது நம்மளுக்கு ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்பில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே அதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி விட முடியும். அப்படி இருக்கிற ஒரு மேஜிக்கல் மிரரை பார்த்தோன்னே டிங்யானுக்கு வந்துட்டு செம ஜாலியாயிரும். உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட போயிட்டு பேச்சு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணுவாங்களா. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, இங்கே பாரு, எனக்கு வந்துட்டு யாரும் என்ன ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பொய் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு, நீங்கள் ட்ரூத் ஸ்பில்லை வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் என்கிட்ட கேட்டாலே நானே உண்மையாக சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரு, நீ என்கிட்ட போய் சொல்கிறது எனக்கு பிடிக்கல, நான் உனக்கு துளி கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீ என்கிட்டே போய் சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த மிரரை பார்த்துருவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். செம கோவமாகி அந்த மிரரை தூக்கி போட்டு உடச்சிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோயினை பெட்டாக மாற்றிட்டு, இதுக்கு மேலே இது மாதிரி சில்லி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ பெட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அடுத்த நாள் காலையில் பெட்டாக இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் நிறையா ஃபுட் இருக்கும், ட்ரிங்க்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் ஊற்றி குடிச்சிடும். அந்த இடத்துக்கு வர நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே பாரு, தம்மா தூண்டு உருவத்தில் இருக்க நீனு இவ்வளோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கலாமா அப்படின்னா, இங்கே பாருங்க, அதெல்லாம் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேச, உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் இது வேலைக்கே ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ஃபார்முக்கு நம்ம ஹீரோயினை மாற்றி விட்டுருவாங்க. ஆனால் ஹியூமன் ஃபார்முக்கு மாற்றின விஷயம் கூட தெரியாத நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு பெட்டாக இருக்கும்போது எப்படி வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே கிராண்ட் மாஸ்டர் மேலே தாவி குதிச்சுப்பாங்களோ அதே மாதிரி ஹியூமன் ஃபார்மில் இருக்கும்போது அப்படியே தாவி குதிச்சுப்பாங்களோ. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உடனே வாங்க நம்ம வந்துட்டு எப்பவும் மாதிரி பெட்டில் படுத்து தூங்குவோம் அப்படின்லாம் பேசும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே அந்த பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுத்து நீ படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹியூமன் ஃபார்மில் இருக்க ஹீரோயின் பெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டியர் அது இதுன்னு சொல்லிட்டு எதோ பேசுமா. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் என்னது இது அப்படின்னா அதுக்கான விளக்கத்தையும் வந்துட்டு ரொம்ப ஆவலாக கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே மாடர்ன் வேர்ல்டில் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு தெரியவே தெரியாது. நீ புதுசாக எதோ பாஷெல்லாம் பேசுகிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதுக்கு மேலே வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஒரு ட்ரிங்க், மேஜிக்கல் ட்ரிங்க் மாதிரி கொடுத்துட்டு போதை எல்லாத்தையுமே தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் கொடுப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஆனால் இன்னுமே சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க நம்ம ஹீரோயின், நான் பெட்டாக இருக்கேன், என்னால் தூக்கிலாம் குடிக்க முடியாது, நான் வாயை திறக்கிறேன், நீங்கள் ஆண் ஊற்றுறீங்களா, மருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றுறீங்களா, இல்லை ஜூஸ் கொடுக்குற மாதிரி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக வாயை திறந்துட்டுருக்கோம். வேறு வழியே இல்லாமல் நம்ம கிராண்ட் மாஸ்டரே அவளுக்கு ஃபீட் பண்ணி அந்த போதை எல்லாத்தையும் தனியாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மேடம்கே உணரும், ஐயோ நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பெட்டா இல்லையா, நான் ஹியூமன் ஃபார்ம்ல யாருக்கு எப்போ நீங்கள் மாற்றினீங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கும் நம்ம ஹீரோயின். ஷேம் பப்பி ஷேம்னு மாறின நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு சிரிப்பாக வரும். அவங்க சிரிச்சதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீங்கள் சிரிச்சிங்க தானே அப்படின்னா சேச்சா அப்படின்னு மழுப்பிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். சரி இப்போ நீங்கள் எங்கே தான் போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனை கொல்ல போகிறேன் அப்படிம்பாங்க. கடகடன் நம்ம யானோட பிளேஸ்க்கே போவாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னது யானை கொல்ல போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் அவனே சாவு வேணும்னு தான் கேட்டுட்ருக்கான், அவனை கொன்னா எல்லா மேட்டரும் ஃபினிஷ் ஆயிரும்ல அப்படின்னா, இல்லை ப்ளீஸ் அதை மட்டும் செய்வேனா, நம்மையே வந்துட்டு அவனோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடாது, அவனோட ஒரிஜினல் லவர்கிட்டே அவனை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பாங்க நம்ம ஹீரோயின். அந்த ஊரே வந்துட்டு யானை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யானோட அப்பா மாஸ்டர் யான் வந்துட்டு வருவாங்க. வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு யானா இருக்காங்கங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் நம்ம கிராண்ட் மாஸ்டர்கிட்டே வந்து என்ன பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு மேலே இருக்க பைத்தியத்தில் தானே பண்ணி வச்சுருக்க, நான் உனக்கு இன்னும் நிறையா பொண்ணுங்களை தரேன், நீ வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஜென்ரேஷனை பில்ட் பண்ணணும், அதுதான் நம்மளோட எய்மு, அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நீ வந்துட்டு நிறையா குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது கடகடன்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் உருவம் மாறினோடனே நம்ம மாஸ்டர் யானுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுங்க அப்படின்னா, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பேர் நான் உனக்கு அப்பனுக்கு அப்பன்டா அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம கிராண்ட் மாஸ்டர் ட்ரூத் ஸ்பில்லை வந்துட்டு நம்ம மாஸ்டர் யான் கிட்ட விட்டுருவாங்க. அப்போ நம்ம மாஸ்டர் யான் வந்துட்டு உண்மையெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. நான் இந்த மாதிரி நிறையா குழந்தைங்களை உருவாக்கி கொடுத்தேன் அப்படின்னா நிறையா வந்துட்டு பெனிஃபிட்ஸ்லாம் தருவாங்க, இந்த குழந்தைங்களை எல்லாத்தையுமே ஒரு மலையில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா வாங்க அந்த மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளாலாம் போக முடியாது, அவங்களே ஒரு தடவை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அப்போது எத்தனை ப்ரெக்னன்சி இருக்குது, எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க, அப்போ வேணால் நம்மளால் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. பை.